முருகானந்தம் சார், இந்த நீங்களும் இந்த ஜம்மு காஷ்மீரில் பல இடங்களில் பணிபுரிஞ்சிருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ நம்ம பாஸ்கரன் சார்கிட்ட பேசும்போது இந்த ரஜௌரி, பூஞ்ச் அந்த மாவட்டங்களுக்கும் மற்றபடி பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் உள்ளவங்களுக்கும் அந்த விளைநிலங்கள், மற்றபடி அந்த அவர்களுக்குரிய அந்த இந்த கொள்வினை கொடுப்பினைகள், அந்த திருமண உறவுகள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஓரளவு தான் கட்டுப்படுத்த முடியும் அந்த தாக்குதல்களை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற முக்கியமான கேள்வி, தொடர்ந்து இந்த தீவிரவாத அமைப்புகளை சார்ந்தே, அது ஜெய்ஷ் இ முகமதாக இருக்கட்டும், லஷ்கர் இ தொய்பாவாக இருக்கட்டும், இது தவிர பல்வேறு முஜாஹிதீன் அமைப்புகளாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இராணுவத்தினர் இந்த தீவிரவாத அமைப்புகளையே சார்ந்து இயங்குவதற்கு என்னதான் காரணம்? ஏனென்றால் இன்று கூட அந்த யாகூப் முகல் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி இறந்திருக்கிறார். அங்கே அரசு அதிகாரிகள், ஐஎஸ்ஐ அதிகாரிகள், இந்த இராணுவ உடையணிந்தவர்களே அந்த இறுதி அஞ்சலிக்கு அவர் கலந்துக்கிறாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலை பாகிஸ்தானில் தொடர்ந்து இருப்பதற்கு என்ன சார் காரணம் நினைக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ரெண்டு ரீசன் ஆங்கர் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் அசிமெட்ரிக் கன்வென்ஷனல் வார்ல அசிமெட்ரின்னு சொல்றது, அதாவது நம்ம நாட்டினுடைய ராணுவம் மிக குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வைஸ் அதிகமாகவும் அவங்க நாட்டினுடைய ராணுவம் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி வைஸ் கம்மியா இருக்கிறதுனால அந்த கன்வென்ஷனல் அசிமெட்ரிங்கிற அந்த வேறுபாடை கவர் பண்றதுக்கு அவன் வேற ஒரு உத்தியை கையாளுறான். என்ன அந்த உத்திக்கு பேர் ஹைபிரிட் வார். ஹைபிரிட் வார் என்னன்னா கன்வென்ஷனல் வாரையும் யூஸ் படுத்தும், அன்கன்வென்ஷனல் விஷயங்களையும் வைக்கும், அண்ட் ஆல்சோ இட் வில் எம்ப்ளாய் லோ காஸ்ட் டாக்டிக்கல் டூல்ஸ் லைக் டெரரிஸ்ட், ஃபிஃப்த் காலம்ஸ் இந்த மாதிரி. அண்ட் பாகிஸ்தான் ஓவர் பீரியட் ஆஃப் 40 years அடுத்த நாட்டினுடைய கவர்மெண்ட், அடுத்த நாட்டுடைய கண்ட்ரோல் சாவரனிட்டியை டெரரிசத்தின் மூலம் டிஸ்டர்ப் பண்ணி அவன் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அவங்க they have got எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆப்கானிஸ்தான்ல சோவியத் படைகள் இருக்கும்போது பாகிஸ்தான் வழியா முஜாஹிதீனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க, வெப்பன்ஸ் கொடுத்தாங்க, மாரல் சப்போர்ட் கொடுத்தாங்க. ஜியாவுல் ஹக் அந்த செட்டப்பை ரொம்ப சிறப்பா ஸ்டாண்டர்டைஸ்டு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஆக்கி வச்சிருந்தாரு 1980s. அது சக்சஸ் ஆன உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஆப்கானிஸ்தானை விட்டுட்டு அதே ஃபார்முலாவை, அதே ஒரு மெத்தடை பாகிஸ்தான்ல, பாக் ஆக்குபைட் காஷ்மீர்ல இருந்து நம்ம இந்தியன் போர்ஷன் ஆகக்கூடிய ஜம்மு காஷ்மீரினுடைய ஸ்டெபிலிட்டியை டிஸ்டர்ப் பண்றதுக்கும் அங்க தீவிரவாதத்தை உண்டு பண்றதுக்கும் யூஸ் படுத்துறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ட்ரிகர் இருக்கு இல்லைங்களா, கன்வென்ஷனல் வார் அட்டாக் பண்ணான்னா நம்ம உடனே அவனை ஓவர் பவர் பண்ணிடுவோங்கிற பயம் இருக்கும். ஆனா தீவிரவாதம் அவனுடைய ஃபேஸ்லெஸ் எனிமி. இன்னைக்கு இவன் ஹர்கத்துல் அன்சார்பா, நாளைக்கு ஹர்கத்துல் முஜாஹிதீன், இன்னொரு நாளைக்கு எல் லஷ்கரே தாய்பாம்பா, இன்னொரு நாளைக்கு அல்லாஹ்கே பிஜ்லி அப்படிமா, ஒன்னு வேற வேற குரூப்பை நேம் பண்றது, அதை டிஸ்பேண்ட் பண்றது ஈஸி பண்றதுலாம் ரொம்ப, ரீக்ரூப் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஃபிளெக்சிபிலிட்டி டு பாகிஸ்தான். ஸ்ட்ராட்டஜிக் ஃபிளெக்சிபிலிட்டின்னு பாக்குறோம்னா என்னன்னா, அவன் இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாங்கிற மெத்தட் இருக்குது. ஆனா கன்வென்ஷனலி அவன் நம்மளை அட்டாக் பண்ணானா அவனுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா தோல்வி. ஆனா இந்த மாதிரி போகும்போது ஒரு கிரே ஏரியா இருக்குதுங்க. நம்ம அட்டாக் பண்றதுக்கும் நம்ம அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஒரு கிரே ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதை ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஐ வில் ஆல்வேஸ் கிவ் கிரெடிட் டு மை, அதாவது நம்ம எதிராளி நாட்டுக்கு நம்ம என்ன கிரெடிட் கொடுக்கணும்னா, இந்த ஸ்பேஸை கரெக்டா மேனேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 40 வருடம் காஷ்மீரையும் இந்தியாவையும் அவங்க ப்ளீட் பண்ண வச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த கன்வென்ஷனல் கேப்பபிலிட்டி கம்மியா இருந்ததுனால, குறைவா இருந்ததுனால அவன் அன்கன்வென்ஷனல் கேப்பபிலிட்டிஸ் ஆகக்கூடிய டெரரிசம், அதாவது கவுண்டர்ஃபிட் மணி, அதாவது நம்ம ஃபைனான்சஸ் இது பண்றது, உள்ளுக்கு தொந்தரவு பண்றது, ஃபேக்ஷனலிசம், செக்டேரியன் வயலன்ஸ், இதெல்லாம் டெவலப் பண்றதுல அவங்க மாஸ்டர் ஆயிட்டாங்க. அண்ட் இந்த மாஸ்டரி ஆக்டிவிட்டிஸை பாகிஸ்தான் ஆர்மி டாமினேட்டட் பை பஞ்சாபி லாபி என்ன செய்யுது, அதை ட்ரைனிங் அண்ட் எக்யூப் அண்ட் மாரல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் சக்சீட் ஆகுது. அந்த சக்சஸ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நம்ம பாலாகோட்ல பண்ணோம் லாஸ்ட் February, அதாவது 2019 Februaryல. அந்த பாலாகோட் ஸ்ட்ரைக் அப்புறம் அவன் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பின் வாங்கினாங்க. ஐயோ நம்ம ஆமா புல்வாமா அட்டாக் அப்புறம் டக்குன்னு உடனே வந்துருச்சு. ஆனாலும் பாலாகோட்ல நிறைய விஷயங்கள் தப்பு நடந்தது, நம்மளும் நிறைய தப்புகள், நல்ல குளறுபடிகள் இருந்தது. பட் அந்த மாதிரி அவங்க என்ன நினைச்சாங்க, சரி இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு தான் இந்த இது பண்ணாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த டெரரிஸ்ட் அட்டாக்கே நம்மளை தூண்டுறதுக்கு தான். அதனுடைய பதில் கரெக்டா கொடுத்ததுனால ஐ ஆம் சாங்குவின், எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். பாகிஸ்தான் தன்னுடைய தவற புரிந்து உணர்ந்து இன்னும் ஃபர்தர் அவங்க இது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முருகானந்தம் நீங்க சொன்னது பார்த்தா அது ஒரு டெரர் ஃபேக்டரியாவே அந்த பாகிஸ்தானோட இந்த பஞ்சாப் மாகாணத்திலே ராணுவ அதிகாரிகளோட பல ஆயிரம் ஏக்கர் நிலம் மற்றும் அவர்கள் வசதியாக அந்த வாழ்வதற்கு இந்த தீவிரவாத பயிற்சி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பணமும் அவர்களுடைய வாழ்க்கை சூழலும்
அதை வைத்து அரசியலை கட்டுப்படுத்துவதற்குமான ஒரு ஒரு நிலைமை இருப்பதை வந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை நீங்க சொன்னீங்க ஒரு எக்ஸலண்ட். 40 இயர்ஸா வந்து இதையே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து கன்வென்ஷனல் வார்ல அந்த பாரம்பரியமான போர் முறையில இந்தியாவை அவர்கள் எந்த காலத்திலும் தோற்கடிக்க முடியாது. அது 4 போர்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த 5வது முறையை வகையை 5வது முறையாக இந்த மறைமுக போரை அவர்கள் இந்த ஹைபிரிட் இருக்கிறார்கள். ஹைபிரிட் வார் ஹைபிரிட் வார்ங்கிற இந்த மறைமுக போரை வந்து தொடங்கியிருக்காங்க. சைபர் அட்டாக் பண்ணுவான். ஆ. சைபர் இதெல்லாம் வந்து கொஞ்சம், அதாவது மினிமம் இன்புட் அண்ட் மேக்ஸிமம் அவுட்புட், மேக்ஸிமம் ரிசல்ட் வரும் இதுல. ஒரு சைபர் அட்டாக் பண்ணிட்டானா அதோட அட்டாக், அதாவது அந்த ஹேக்கருக்கோ அல்லது அந்த செட்டப் டீம் பண்றதுக்கு மேபி ஒரு 1 மில்லியன் பாகிஸ்தானி ருபி, அதாவது 10 லேக் ருபீஸ் கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரீம்லி இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி டியரா இருக்கும் நமக்கு. அதாவது ஒரு சப்போஸ் பவர் கிரிட் இருக்கு, நார்தன் பவர் கிரிட் அவன் கொலஸ்டான்னு வச்சுக்கோங்க, தி எஃபெக்ட் ஆஃப் சைபர் அட்டாக் வில் பி சோ பேட். அதான் அதனால வந்து அவன் சைபர் அட்டாக், இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக் ரொம்ப நம்புறாங்க.